ஹாய். நம்ம பெரிதும் எதிர்பார்த்தோம் இந்த 2025 ஐபிஎல் தொடர்ல தல தோனி ஓய்வு அறிவிப்பாரா, இல்ல இந்த தொடர் நடந்து கொண்டு இருக்கும் போதே பாதிரியே ஓய்வு அறிவிப்பாரா? ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிரான போட்டியில தல தோனி ஆட்டம் முடிஞ்சதுமே ஓய்வு அறிவிக்க போறார் அப்படிங்கிற விமர்சனங்கள் எழுந்தது. ஆனா தற்போது அது குறித்து தல தோனி அவர்களே ஓப்பனா பேட்டி கொடுத்து இருக்காரு. அதாவது தான் ஓய்வு பெற போவதற்கான காரணத்தையும் அந்த நிகழ்வு நடந்தா ஓய்வு பெறுவான் அப்படின்னும் தெரிவித்திருக்காரு. அதற்கு இன்னும் 10 மாதங்கள் இருக்கிறதாம். அப்படின்னா இந்த 2025 ஐபிஎல் தொடர்ல தோனி அவர்கள் முழுமையா விளையாடுவாரு, ஓய்வு அறிவிக்கல. அவருக்கு தற்போது 43 வயது ஆகிறது. இன்னும் 10 மாதங்கள் கழித்துதான் தல தோனிக்கு பார்த்தீங்கன்னா 44வது வயது நடக்க போகிறது. அந்த 44வது வயதுல, அதாவது அடுத்த ஆண்டு ஐபிஎல் 2026 தொடர்ல விளையாடலாமா விளையாட வேண்டாமா அப்படிங்கிற முடிவை எடுப்பாராம். அந்த முடிவை எடுப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய உடல்நிலை. 44 வயதுல ஐபிஎல்ல விளையாடுவதற்கு அவருடைய உடல்நிலை முழு ஒத்துழைப்பு கொடுத்தா 2026 ஐபிஎல் தொடர்ல விளையாடுவேன், அப்படி உடல்நிலை ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னா தான் ஓய்வு அறிவிப்பேன் அப்படின்னு தல தோனியே பாத்தீங்கன்னா அவருக்காக எழுந்த விமர்சனங்களுக்கு அவரே முற்றுப்புள்ளி வைத்திருக்காரு. ஏன்னா இந்த ஐபிஎல் தொடர்ல தல தோனி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியல. ஸ்டம்பிங்ல தல தோனி சிறப்பா விளையாண்டாலும் பேட்டிங்ல அவர் கடைசியா தான் களம் இறங்குறாரு. அவருக்கு உடல்நிலை நல்லா இருந்தா அவர் முன்னாடியே களம் இறங்கலாமே, சென்னை அணியை வெற்றி பெற வைக்கலாமே அப்படின்னு விமர்சனங்கள் எழுந்தது. இந்த நிலையில தற்போது அது குறித்து அவரே ஓப்பனா பேட்டி கொடுத்திருக்காரு. இதனால அவர் இந்த ஆண்டு முழுவதும் விளையாடுவார் அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. தேங்க்யூ.